வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்ப நீ சொல்லித்தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும் சுகுணா என்றார் ராஜலட்சுமி வியப்புடன். ஆமா ராஜிகா, இன்னொரு திருமணம் வேண்டவே வேண்டாம்னு பிடிவாதமா இருந்த அமிர்தாவை பேசி பேசியே கரைத்து வழிக்கு கொண்டு வந்தது நம் பவதிதானாம். நேற்று கோவிலில் அமிர்தாவின் அம்மாவை பார்த்தேன். அவர்கள் சொல்லித்தான் எனக்கே விஷயம் தெரியும். ரொம்ப பேரை கூப்பிடாமல் எளிமையாக நடந்த திருமணத்தின் முக்கிய கெஸ்டே பவதிதானாம். ஓஹோ, இவ்வளவு நடந்திருக்கிறது. இந்த பவதி என்னிடம் மூச்சே விடவில்லையே என்றவரின் பார்வை விருந்து நடைபெற்று கொண்டிருந்த தன் வீட்டு ஹாலை அங்கும் இங்கும் அலசியது. இரவு விருந்து முடிந்து வந்திருந்தவர்கள் அங்கங்கே கும்பல் கும்பலாக நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ சிரித்து பேசிக் கொண்டிருக்க, மறுபகுதியில் சிறுவர் சிறுமியர் எல்லாம் சேர்ந்து கொண்டு விளையாடி அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்க, அந்த சூழலில் கலந்திருந்த குதூகலத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பதைப் போல ஒரு ஓரமாக போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து குழந்தைகளின் குதூகல விளையாட்டை இதழ்களில் லேசான புன்னகையோடு பார்த்திருந்த பவதியை கண்டவர் ஓசையின்றி ஒரு பெருமூச்சை வெளியேற்றினார். மணிக்கட்டை பார்த்தபடி அருகே வந்த சுகுணாவின் கணவர் கிளம்பலாமா என்பது போல் மனைவியை பார்க்க, சுகுணாவும் ராஜலட்சுமியிடமும் அவரது கணவர் மற்ற மாமனாரிடமும் விடை பெற்று கொண்டு மறக்காமல் பவதியை தேடி சென்று விடை பெறவும், மரியாதை நிமித்தம் பவதியும் வழி அனுப்ப கூடவே எழுந்து வந்தாள். மேலும் சற்று நேரத்திற்கெல்லாம் விருந்தினர் பெரும்பாலோர் விடை பெற்று சென்றிருக்க, பவதிக்கும் எப்போதடா வீட்டுக்கு கிளம்புவோம் என்றிருந்தது. சொல்லப்போனால் அவளுக்கு இது எதுவுமே பிடிக்கவில்லை. விருந்துக்கு கிளம்பக்கூட மனமில்லை. பேசாமல் தன் அறையில் யாரையும் பார்க்காமல் சுருண்டு படுத்து விட்டால் போதும் போல்தான் தோன்றியது. ஆனால் இந்த விருந்தை அவாய்டு செய்யவும் முடியாது. ஃபேமிலி ஃப்ரெண்டான ராஜலட்சுமி ஆன்டி தொழில் ரீதியாக தான் போட்ட வழக்கில் ஜெயித்ததற்கு தரும் விருந்து இது. இந்த விருந்திற்கு அந்த கேஸை நடத்தி வெற்றி தேடி கொடுத்த அவள் வராவிட்டால் நன்றாக இருக்காது. அத்தோடு ராஜி ஆன்டியும் அதற்கு விடமாட்டார். தேடிக்கொண்டு கையோடு அழைத்து செல்ல வீட்டுக்கே வந்து நிற்பார். எனவேதான் தவிர்க்க இயலாமல் பவதி கிளம்பியதே. மீண்டும் மணிக்கட்டை திருப்பி பார்த்தாள் பவதி. இந்த சித்தியை எங்கே இன்னும் காணோம்? சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் முக்கியமான பிசினஸ் மீட் இருந்ததால் அதை முடித்து கொண்டு வரும் வழியில் ராஜி வீட்டில் தலையை காட்டிவிட்டு பவதியையும் அப்படியே அழைத்து செல்வதாக ஏற்பாடு. இன்னும் காணோம். மீண்டும் பிறர் அறியாத வண்ணம் வாட்சை பார்த்து பவதி வாசலை எட்டி பார்த்துவிட்டு உள்ளே திரும்பிய வினாடி ராஜலட்சுமி எதிரே வந்தார். ஒன்றும் நேரமாகவில்லை. உன் சித்தி வரும்போது வருவாள். நீ இப்படி வா, உன்னோடு சற்று பேச வேண்டும் என்றவாறு அவளது கரங்களை அன்புடன் பற்றி கொண்டார். இந்த வழக்கு எங்களுக்கு ஜெயித்து தந்த உனக்காகத்தான், உன்னை சிறப்பிக்கத்தான் இந்த விருந்தே. ஆனால் நீயோ இப்படி அமைதியாக ஒதுங்கி போனால் என்ன அர்த்தமாம்? கருப்பு கவுன் போட்டால் தான் மேடத்துக்கு பேச்சு வருமா என கேலியாக கேட்கவும் மிக லேசாக புன்னகைத்தாள் பவதி. நான் நன்றாக என்ஜாய் பண்ணினேன் ஆண்டி. கிட்டத்தட்ட வந்திருந்தவர்களில் பெரும்பாலோர் எனக்கு தெரிந்தவர்கள்தான். அவர்கள் எல்லோரிடம் பேசிக்கொண்டுதான் இருந்தேன். உங்களது அருமையான மெனுவையும் ரசித்து சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அமர்ந்து குழந்தைகளின் ஆர்ப்பரிப்பையும் விளையாட்டையும் ரசித்து பார்த்தது தப்பா? திருப்தியற்ற உதடு பிதுக்கி, நீ சொல்வது சரிதான். ஆனால் என்னை நேராக பார்த்து சொல்லு. இதையெல்லாம் நீ உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு தான் செய்தாயா? நீ எப்போதுமே சற்று அமைதியான டைப் என்றாலும் கூட எந்த நேரமும் உன் முகத்தில் இருக்கும் அந்த இளம் புன்னகை எங்கே பவதிமா? அறிந்தவர்களை கண்டதும் மிக அழகாய் அன்பாய் நீ சிரிக்கும் சிரிப்பு, அது ஒன்று போதுமே. உள்ளே எவ்வளவு கவலை இருந்தாலும் இந்த பூ முகத்தை, அதில் இருக்கும் புன்னகையை, அது சிந்தும் சிரிப்பை பார்க்கும் போதே உள்ளம் குளிர்ந்து போகுமே. ம், இப்போது உன்னிடம் அதையெல்லாம் காணவே முடியவில்லை. பேச்சையும் சிரிப்பையும் நீ செயற்கையாய் வரவழைத்துக் கொள்வது எனக்கு புரியாதா என்ன என்றார் ராஜலட்சுமி வருத்தம் மிக. அவரை தலை சரித்து பார்த்து, நீங்கள் அதிகமாக கற்பனை செய்கிறீர்கள் ஆண்டி என்றாள் பவதி அவளை முறைத்து. நீ இதுவும் சொல்வாய் இன்னமும் சொல்வாய் என்றார் அவர் ஆற்றாமையுடன். தன் கரத்தை பற்றியிருந்த அவரது கரத்தை மறு கரத்தால் தட்டி கொடுத்தவள், ஆன்டி, என்னை பற்றிய கவலையை விட்டுவிட்டு
கேஸை வென்ற சந்தோஷத்தை அனுபவியுங்கள் என்றாள் பவதி. அது இருக்கட்டும், நேற்று சந்தோஷ் உன்னை பார்க்க வந்திருந்தானே, அவனை என்ன திட்டி தொலைத்தாய்? நேற்றிலிருந்து பயங்கர மூட் அவுட்டில் இருக்கிறான் என அவள் முகத்தை உற்று பார்த்தவாறே வினவினார் ராஜலட்சுமி. வில் புருவம் லேசாய் சொலிய, ச்சு, சித்தியும் இதையே தான் கேட்டு போரடித்தார்கள் என அழுத்து கொண்டவள், ஆமாம், நான் என்ன சொன்னேன் என்பதை பற்றி உங்கள் அருமை தம்பி மகன் உங்களிடம் ஒன்றுமேவா சொல்லவில்லை? என்னால் நம்பவே முடியாது ஆன்ட்டி என்றாள் பவதி. ஏய் உண்மைடி, என்னிடம் எதையுமே கேட்காதீர்கள் என கத்திவிட்டு மாடிக்கு சென்று விட்டான். எவ்வளவு சாஃப்டான பையன், அதிர்ந்து கூட பேச மாட்டான். அவனே அப்படி கத்தினான் என்றால் அந்த அளவுக்கு நீ அவனை வெறுப்பேற்றி இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் என்றார் தீர்மானமாக. ஏதோ சொல்ல வாயெடுத்தாள் பவதி. அதற்குள் அம்மாட்ட என சிணுங்கிய மழலை குரலை கேட்டு அவசரமாக திரும்பினாள். தோ அம்மா கிட்ட வந்தாச்சு, இந்தா பவதி, இவனை பிடி. சார்க்கு தூக்கம் வந்துவிட்டது போல, அம்மா வேண்டும் என ஒரே சிணுங்கல். தாத்தா உன்னிடம் கொடுக்க சொன்னார் என்றவாறே சந்தோஷ் வர, அம்மா என கையை நீட்டிக்கொண்டு தாவிய தன் 1.25 வயது குட்டி செல்லத்தை ஆவலாக வாங்கி அணைத்து கொண்டாள் பவதி. நிறைய குழந்தைகளை பார்த்ததும் இன்று ரொம்ப குஷியாகி விட்டான் இவன். ஒரே ஆட்டம்தான். அதான் அசந்து விட்டான் என்றவாறு பிள்ளையின் கன்னத்தை மிருதுவாய் வருடினார் ராஜலட்சுமி. அதற்காகத்தான் இந்த வாளை வீட்டிலேயே விட்டுவிட்டு வரலாம் என்று நினைத்தேன். இவன் அசந்து விட்டானோ இல்லையோ, இவனோடு விளையாடி தாத்தா டயர்டாகி இருப்பார் என்று பவதியின் தோளில் சலுகையாய் சாய்ந்து கொண்டான் பிள்ளை. அப்படி சொல்லாதே பவதி, இந்த குட்டி செல்லத்தை என் மாமனாருக்கு மிகவும் பிடிக்கும். இவனை காண வேண்டும் என நினைத்தால் வயதை கூட பொருட்படுத்தாமல் உடனே கிளம்பி வந்து விடுவாரே என புன்னகையோடு இயம்பினார் ராஜலட்சுமி. அது உண்மைதான் ஆன்ட்டி, இவன் என்றால் தாத்தாவுக்கு கொள்ளை பிரியம்தான். அதனால் தான் துருவ் குட்டியை நானும் அழைத்து வந்தேன் என சிரித்த பவதியின் பார்வை தன்னையும் துருவையும் கண்களில் கனிவோடு பார்த்து கொண்டிருந்த சந்தோஷிடம் பதிந்தது. மறுகணமே மகனிடம் குனிந்து, துருவ் கண்ணா, தாத்தா கிட்ட இருந்து அம்மா கிட்ட தூக்கி வந்து விட்ட சந்தோஷ் மாமாவுக்கு நன்றி சொல் பார்ப்போம் என மாமாவில் அழுத்தம் கொடுத்து கொஞ்சவும் சந்தோஷின் முகம் சட்டென கோபத்தில் சிவந்தது. கேட்டீர்கள் தானே என்பது போல தன் அத்தையை இயலாமையுடன் பார்த்துவிட்டு கோபத்துடன் அகன்று சென்று விட்டான் அவன். அவன் முதுகை பரிவோடு பார்த்துவிட்டு ராஜலட்சுமியிடம் திரும்பினாள் பவதி. அவரது முறைப்பை லட்சியம் செய்யாதவளாய், கேட்டீர்களே நேற்று என்ன சொன்னேன் என்று? இதையே தான் சொன்னேன். துருவ் செல்லம், மாமா வீட்டுக்கு கிளம்புகிறார்கள் பார், டாட்டா காட்டென்று சொன்னேன் என்றாள் நமட்டு சிரிப்புடன். ஆதங்கமும் கோபமுமாக, ஏன் இப்படி செய்தாய் பவதி? மணந்து கொள்கிறேன் என கேட்க வந்த பிள்ளையிடம் இப்படி சொல்லி இருக்கிறாயே. பாவம் பிள்ளை, அதான் நேற்று அப்படி கோபப்பட்டிருக்கிறான். இப்போதும் அதையே சொல்லி அருகில் கூட நிற்க விடாமல் அவனை இப்படி விரட்டுகிறாயே. சந்தோஷ் ரொம்ப தங்கமான பையம்மா. அவனுக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. உன்னை விட துருவை ரொம்ப பிடித்திருக்கிறது. துருவை எண்ணி தயங்காதே. துருவ் மீது அவன் காட்டும் பாசம் நடிப்பல்ல என்றார் ராஜலட்சுமி வேகமாக. எனக்கு தெரியும் ஆன்ட்டி. தெரிந்தும் பின் ஏன் எப்படி அவனை விரட்டுகிறாய் பவதி என ஆதங்கத்துடன் கேட்டார் அவர். சந்தோஷ் நன்றாக இருக்கத்தான் ஆன்ட்டி. வேறு நல்ல பெண்ணாய் பார்த்து திருமணம் புரிந்து நல்லபடியாக வாழத்தான் ஆன்ட்டி என்றாள் அவள் மெதுவாக. தன் எதிரே அழகே உருவாக மென்மையான கொடி போல நின்று கொண்டிருக்கும் பவதியையும் அவள் கைகளில் கொள்ளை கொள்ளும் அழகுடன் இருந்த பிஞ்சு குழந்தையையும் கண்டவர் விழிகள் லேசாய் கலங்க, நீயும் நல்ல பெண்தான் கண்ணம்மா. இப்படி வைரம் போன்ற பெண்ணும் கூடவே வைடூரியம் போன்ற குழந்தையும். சந்தோஷ் ஆசைப்படுவதில் என்ன தப்பு? நாங்கள் சொல்வதை இப்போதாவது கேளேன் பவதி. சந்தோஷ் உன்னையும் இந்த தங்க கட்டியையும் கண்ணாய் பார்த்து கொள்வான். சரி சொல்லிடா என்றார் மன்றாடலுடன். தன் கழுத்தை கட்டி கொண்டு தன் தோளிலேயே உறங்கிவிட்ட மகனை தட்டி கொடுத்தபடி அவனை மிருதுவாய் அணைத்து கொண்டாள் பவதி. எனக்கு என் துருவ் குட்டி போதும் ஆன்ட்டி என்றது அவளது தீர்மானமான குரல். ஊருக்கு மட்டும்தான் உபதேசம், அப்படித்தானே என கேலியும் கோபமுமாக ராஜலட்சுமி வினவ புருவம் சுருக்கினாள் பவதி. என்ன பார்க்கிறாய்? அந்த ஆடிட்டர் பெண் அமிர்தாவுக்கு மட்டும் திரும்பவும் திருமணம் செய்து வைப்பாய். ஆனால் உனக்கென்றால் மட்டும் விவாகரத்து செய்யவோ வேறு திருமணம் செய்யவோ மாட்டாய், அப்படித்தானே என பொரியவும், போச்சுடா, உங்கள் காதுக்கு அதற்குள் விஷயம் வந்து விட்டதா? சுகுணாக்காவோடு நீங்கள் சுவாரஸ்யமாக பேசிய போதே நினைத்தேன் என புன்னகைத்தவள்,
ஆன்ட்டி, ஃபீவர் என்ற டாக்டரிடம் 10 பேர் போனால் 10 பேருக்கும் கண்ணை மூடிக்கொண்டு டாக்டர் ஒரே மருந்தையா தருகிறார்? இல்லையே. என்ன மாதிரியான ஃபீவர், எதனால் வந்திருக்கிறது என தனித்தனியே டெஸ்ட் பண்ணித்தானே உரிய சிகிச்சையை அளிப்பார். வைரஸ் ஃபீவர், டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ எல்லாவற்றிற்கும் தனித்தனி ட்ரீட்மெண்ட் தானே. அதுவும் நோயாளிகளின் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்பத்தானே மருந்தை தர முடியும். அதுபோலத்தான் அமிர்தாவுக்கு கொடுமைக்கார கணவனிடமிருந்து மீண்டு பாவம் இப்போதுதானே வாழ்க்கையை வாழ்க்கையாய் வாழ்ந்து பார்க்கிறாள். அதற்காக கணவனிடமிருந்து பிரிந்து வாழ்கின்ற எல்லோருக்குமே விவாகரத்தும் மறு திருமணமும் தீர்வாகிவிடுமா? ஆகாதே. அது தனிப்பட்டவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அக்குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் பட்ட காயத்தையும் பொறுத்தது. தீர்வு ஆளுக்கு ஆள் மாறுபடும். அமிர்தாவை பொறுத்தவரை அது சரி. பட் அதையே எனக்கும் அப்ளை செய்யாதீர்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு என் துருவ் போதும் என்றாள் முடிவாக. லாயர் என நிரூபிக்கிறாயாக்கும் என முணுமுணுத்தார் ராஜலட்சுமி. உங்கள் கேஸை ஜெயித்து கொடுத்த போதே அது நிரூபணமாகிவிட்டதே என சிரித்தாள் பவதி. அதற்குள் சித்தி சுபத்ரா வருவதைக் கண்டவள், தோ சித்தி வந்துவிட்டார்களே எனவும் சுபத்ரா அருகே வரவும் சரியாக இருந்தது. சாரி ராஜி, ரொம்ப லேட்டாகி விட்டது. உன் கணவர் மாமனார் எங்கே? மாடியிலா? நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன். அடடே, துருவ் செல்லம் தூங்கிவிட்டானா என்றவர் பவதியை பார்த்து பட்டும் படாமலுமான குரலில், அப்படி என்றால் நீ காரில் போய் வெயிட் பண்ணு. நான் தோ 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் எனவும் மெல்லிய முறுவலோடு பவதியும் விடை பெற்று கொண்டு கிளம்பினாள். நாங்கள் சொல்வதை இப்போதாவது கேளேன் பவதி. சந்தோஷ் உன்னையும் இந்த தங்க கட்டியையும் கண்ணாய் பார்த்து கொள்வான். சரி சொல்லிடா என்றார் மன்றாடலுடன். தன் கழுத்தை கட்டிக்கொண்டு தன் தோளிலேயே உறங்கிவிட்ட மகனை தட்டி கொடுத்தபடி அவனை மிருதுவாய் அணைத்து கொண்டாள் பவதி. எனக்கு என் துரு குட்டி போதும் ஆன்ட்டி என்றது அவளது தீர்மானமான குரல். குழந்தையின் தூக்கம் கலைந்து விடாதவாறு மெல்ல நடந்து வந்தவளுக்கு தன்னை அனுப்பிவிட்டு சித்தி ஆன்ட்டியிடம் பேசப்போகும் ரகசியம் என்னவென்று புரிந்ததாலோ என்னவோ சிறு கோப புன்னகையும் உதயமாயிற்று. அதற்குள் அவள் வருவதைக் கண்ட டிரைவர் அரவிந்த் அவசரமாக இறங்கி பின் கதவை திறந்துவிட ஏறி அமர்ந்தாள் பவதி. முன் இருக்கையில் அமர்ந்திருந்த சித்தப்பா தியாகராஜன் பின்புறம் திரும்பி, என்னம்மா விருந்து எப்படி போனது? துருவ் தூங்கிவிட்டான் போல எனவும், ஆமாம் சித்தப்பா, குழந்தைகளை கண்டதும் ஒரே குஷி, ஒரே விளையாட்டுதான். தாத்தாவும் கூடவே இருந்ததால் விட்டு விட்டேன் என்றவாறு மகனின் முகத்தை மிருதுவாய் வருடி நெற்றியை மறைத்திருந்த முடியை மென்மையாய் விலக்கிவிட்டாள். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, மறக்காமல் பிள்ளைக்கு திருஷ்டி சுற்றி போட வேண்டும் என்றவர், என்ன உன் சித்தி 5 நிமிடத்தில் வருகிறேன் என்றவள் இன்னும் காணோம் எனவும் பவதி முகத்தில் சிறு விஷம புன்னகை படர்ந்தது. சேகரிக்க வேண்டிய விஷயமெல்லாம் சேகரித்துவிட்டு வர லேட்டாகும் என்று உங்களுக்கும் தெரியும் தானே சித்தப்பா எனவும் அவரின் முகத்திலும் புன்னகை அரும்பியது. என்ன தெரிந்து என்னம்மா, உன்னிடம் எங்கள் பருப்பு வேக மாட்டேன் என்கிறதே என்றார் அலுப்புடன். கண்டு கொள்ளாதவள் போன்ற பாவனையுடன் அமர்ந்திருந்த பவதியை கண்டவருக்கு இந்த பிடிவாதக்கார பெண்ணிற்கு என்ன வழி செய்ய போகிறோம் என்கிற கவலையே மேலோங்கியது. உள்ளே ராஜலட்சுமியிடம் பேசிக் கொண்டிருந்த சுபத்ராவின் பேச்சிலும் அதே கவலையே எதிரொலித்தது. ராஜி, பவதியிடம் பேசினாயா? என்ன சொன்னாள் என பாதி ஆவலும் மீதி நம்பிக்கை இன்மையுமாக கேட்டார் சுபத்ரா. உதட்டை பிதுக்கினார் ராஜலட்சுமி. வழக்கம் போலத்தான், சரியான அழுத்தக்காரிடி உன் பெண். எப்பவும் போல எதையோ சொல்லி என் வாயை அடைத்து விட்டாள். என பெருமூச்சு விட்ட சுபத்ரா, சந்தோஷிடம்தான் சற்று இயல்பாக பழகினாள். அதை வைத்து அவனது ப்ரப்போசலை பற்றி யோசிக்கவாவது செய்வாள் என்று நினைத்தேன். சரி, நீ சந்தோஷ் பற்றி பவதியிடம் பேசினாயா? என்னதான் சொல்கிறாள்? இன்று இருவரும் பேசிக்கொண்டார்களா? ஏதேனும் நம்பிக்கைக்கு இடம் இருக்கிறதா என அடக்க மாட்டாமல் விசாரித்தார். பாவம் டி சுபா சந்தோஷ், ஒரே வார்த்தையில் அவனது வாயையும் அடைத்து விட்டாள் உன் பெண். நானும் இன்று விருந்தில் அவர்களை கண்கொத்தி பாம்பாய் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். பவதியின் பக்கம் சந்தோஷ் போகவே இல்லை. நம் துருவ் குட்டியைத்தான் தூக்கி வைத்து விளையாடி கொண்டிருந்தார். ஆனால் அவ்வப்போது பார்வை மட்டும் பவதியின் பக்கம் சென்று கொண்டுதான் இருந்தது. பவதிதான் அவன் பக்கம் திரும்பவே இல்லை. அப்படியும் துருவ் தூக்க கலக்கத்தில் சிணுங்கினான் என்று பவதியிடம் கொடுக்க வந்தான்.
மகனை பார்த்ததும் கையில் வாங்கி கொண்ட உன் பெண் அபூர்வமாக சிரித்து விட்டாள். இவனோ இதுவரை காணாத உலக அதிசயத்தையே நேரில் கண்டது போல பார்த்து கொண்டிருந்தான். கவனித்து விட்டாள் உன் பெண். பொறுக்குமா அவளுக்கு? ஒரே வார்த்தையில் அவனை விரட்டி விட்டு விட்டாள். அப்படி என்னதான் சொல்லி தொலைத்தாள் என படபடத்தார் சுமத்ரா. துரு, மாமாவுக்கு டாட்டா காட்டு, இது நேற்றைய டைலாக். மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு, இது இன்றைய டைலாக். அட கடவுளே, ஒரு வழியாக துருவுக்கு அவனை மாமாவாக்கி எல்லோரது வாயையும் அடைத்து விட்டாள் என்று சொல்லு என பெருமூச்சு விட்ட சுபத்ரா, ஹலோ ஆன்டி என புன்னகையோடு வந்த சந்தோஷின் கரங்களை மன்னிப்பு கோரும் பாவனை பற்றி, சாரி சந்தோஷ் என்றார் உண்மையான வருத்தத்துடன். எதற்கு என்பது புரிந்தவனாய், பரவாயில்லை விடுங்கள் ஆன்டி, பவதி சொன்னதற்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? நல்ல வேளை நாசுக்காக மறுத்தாள். நேருக்கு நேராக அண்ணா என்றிருந்தால் அவ்வளவுதான், என் இதயமே வெடித்திருக்கும். அதற்கு இது பரவாயில்லை என வருத்தமாக முறுவலித்தான். சந்தோஷ், உன்னை போல பொறுமையும் அவள் மீது பாசமும் உள்ள ஒருவன்தான் அவளுக்கு பொருத்தம். ஆனால் புரிந்து கொள்ளாமல் இப்படி செய்கிறாளே என்று வேதனைப்பட்டார் சுபத்ரா. அவளுக்கு பிடிக்கவில்லை எனும்போது என்ன செய்ய முடியும் ஆன்டி? என்னிடம் நோ சொல்லி இருந்தால் கூட ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் மனம் மாறுவாள் என்று நம்பிக்கையோடு முயன்றிருப்பேன். ஆனால் சகோதரன் ஸ்தானம்தான் உனக்கு என சொல்லாமல் சொன்ன பிறகு நான் என்ன செய்ய இயலும் ஆன்டி? நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என பெருமூச்சு விட்டான் அவன். தொடர்ந்து, ஆன்டி, எனக்கு என்னவோ அவள் தன் ஹஸ்பண்டை மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டாள் என்றுதான் தோன்றுகிறது. பேசாமல் அவள் ஹஸ்பண்டை அவளுடன் மீண்டும் சேர்த்து வைக்க வாய்ப்பிருக்கிறதா என்று பாருங்களேன். அப்கோர்ஸ் அவள் சந்தோஷமாக வாழ்கிறாள் என்றாலாவது எனக்கும் நிம்மதியாக இருக்கும் என்றான். அப்படியே எங்கிருந்தாலும் வாழ்க என ஒரு பாட்டையும் பாடிவிடு என ராஜலட்சுமி முணுமுணுத்தது நல்ல வேளையாக அவனது காதில் விழவில்லை. அதற்குள் அவனது தாயார் அழைக்க, அம்மா கூப்பிடுகிறார்கள் ஆன்டி, வருகிறேன் என முறுவலித்து விட்டு அகன்றான். ஒருவேளை சந்தோஷ் சொல்வது போல இருக்குமோ சுபா என்றார் ராஜலட்சுமி யோசனையுடன். இருக்கவே இருக்காது என உடனே மறுத்தார் சுபத்ரா. இந்த 2.5 ஆண்டுகளில் அவனை பற்றி அவள் மறந்தும் கூட பேசியதில்லை. நானும் அவள் சித்தப்பாவும் எத்தனையோ 100 முறை அவள் கணவன் பற்றி கேட்டு பார்த்து தோற்றுவிட்டோம். அவன் பெயர் கூட இன்று வரை எங்களுக்கு தெரியாதென்றால் பார்த்து கொள்ளேன். அதற்கு மாற்றாகத்தான் இன்னொரு திருமணம் பற்றி பேச்செடுத்தோம். அப்போது கூட அவள் தன் கணவன் பற்றி வாயே திறக்கவில்லையே என படபடக்கவும். ஆனால் அவள் மிகவும் மாறிவிட்டாள் சுபா. சிரிப்பதையே மறந்துவிட்டாள். பேச்சும் குறைந்து விட்டது. சில சமயம் அவள் சிரிப்பதே துருவ் செல்லத்தால் மட்டும்தான் என்றார் ராஜலட்சுமி. ஆமாம் என ஒத்துக்கொண்டார் சுபத்ரா. துருவ் அப்பா மறு திருமணம் என பேச்செடுத்தாலே சுவரில் முட்டிக்கொள்வது போல பயனற்ற வேலையாகத்தான் முடிகிறது. எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஏற்கனவே பிடிவாதக்காரி, இப்போது அழுத்தக்காரியாகவும் மாறிவிட்டாள் என பொறுமினார் சுபத்ரா. எல்லாம் சரியாகிவிடும் சுபத்ரா என ஆறுதல் படுத்தினார் ராஜலட்சுமி. சரியாகத்தான் வேண்டும் ராஜி. அக்காவுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் கழித்து வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டி பிறந்த குழந்தை இவள். விபத்தில் மோசமாக அடிபட்டு அத்தானும் அக்காவும் ஹாஸ்பிட்டலில் இருப்பதாக செய்தி வந்து நான் ஓடிய போது உயிரை இழுத்து பிடித்து கொண்டு அக்கா மட்டும் இருந்தது. 4 வயது பவதியை என்னிடம் ஒப்படைப்பதற்காக. இனி உன் பெண் இவள் என்று என் கைகளில் பிடித்து கொடுத்துவிட்டு அக்காவும் கண்களை மூடிவிட்டாள். அன்றில் இருந்து பவதியை என் பெண்ணாகத்தான் காண்கிறேன். பவதியை விட பிரபா 4 வயது பெரியவள். நல்லபடியாக திருமணம் செய்து வைத்த அவள் நன்றாக வாழ்கிறாள். ஆனால் என் 2வது மகள் பவதி இப்படி தனியாக நிற்பது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ராஜி என கண் கலங்கினார் சுபத்ரா. இதெல்லாம் ராஜலட்சுமிக்கும் தெரிந்த விஷயங்கள்தான். எனவே கவலைப்படாதே. அவள் பிடிவாதமாக இருந்தால் நாம் அப்படியே விட்டு விடுவதா? வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என உள்ளூர அவருக்கு இல்லாத நம்பிக்கையை குரலில் கொண்டு வந்து தேற்றினார் அவர். துருவ் பற்றியோ அடுத்த திருமணம் பற்றியோ பேசவே கூடாது. மீறி பேசினால் வீட்டை விட்டே வெளியேறி தனி வீடு பார்த்து கொள்கிறேன் என மிரட்டியே எங்கள் வாயை அடைக்கிறாள். ஆனால் இனி பதிலுக்கு நானும் மிரட்டப் போகிறேன். என்னவென்று? டிவோர்ஸ் செய்துவிட்டு சந்தோஷை மணக்க சம்மதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவள் வீட்டை விட்டு போகும் முன் நான் உலகை விட்டே போய்விடுவேன் என்று மிரட்டப் போகிறேன். அவள் மிரட்டலுக்கு அடி பணிப்பவள் அல்லவே சுபா. வெறும் மிரட்டல் என்றால் பணிய மாட்டாள்தான். உண்மையிலேயே நடத்தி காட்டிவிட்டேன் என்றால் எனவும் பதறிப்போய், ஏ சுபா, பைத்திய மாதிரி உளராத என கோபித்தார் ராஜலட்சுமி. என் பவதி நன்றாக இருக்க வேண்டும் ராஜி. அதற்காக நான் என்னவும் செய்வேன் என்றார் சுபத்ரா உறுதியாக.
யோசனையோடு, நான் மீண்டும் பவதியிடம் பேசுகிறேன் சுபா. அவளுக்கு வேண்டுமானால் துருவ் போதும் எனலாம். ஆனால் துருவிற்கு அம்மாவோடு சேர்த்து அப்பாவும் வேண்டும். சந்தோஷ் தான் அதற்கு சரியான சாய்ஸ். நீ கவலைப்படாதே, நான் பேசுகிறேன் என்றார் தீர்மானமாக. அப்பாடா, இப்போதுதான் எனக்கு நிம்மதி ஆயிற்று என்றார் சுபத்ரா. அமிர்தாவை கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வைத்த போதே கொஞ்சம் நம்பிக்கை ஏற்பட்டது எனக்கு. அதான் நேற்று தைரியமாக சந்தோஷை பேச சொன்னேன் எனவும் சிரித்தார் ராஜலட்சுமி. அமிர்தாவை பற்றி மட்டும் அவளிடம் பேச்செடுக்காதே. அதற்கும் உன் பெண் பொருத்தமாக ஒரு பதில் வைத்திருக்கிறாள். நானே ஏண்டா கேட்டோம் என வாயை இறுக மூடிக்கொண்டேனாக்கும் என சிரித்தார். 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்றவள் இப்படியா அரை மணி நேரம் கழித்து வருவது? உன் அகராதியில் 5 நிமிடம் என்றால் அரை மணி நேரமா சுபி என கிண்டல் அடித்தார் தியாகராஜன். அரை மணி நேரம் எல்லாம் ஆகவில்லை, 15 நிமிடம் தான் ஆகியிருக்கிறது. நான் சொன்ன நேரத்தை விட 10 நிமிடம்தான் தாமதமாக்கும் என்றார் சுபத்ரா. ஓ, நீ சொல்ல வருவது எனக்கு புரிந்து விட்டது. உன் அகராதிப்படி 5 நிமிடம் என்றால் 1/4 மணி நேரம் என்கிறாய், அப்படித்தானே என கேட்டு சிரித்தார் தியாகராஜன். தானும் புன்னகைத்தபடி சித்தியை பார்த்தாள் பவதி. அவளை முறைத்த சுபத்ரா முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டு, சரி சரி அரவிந்த், காரை எடு என்றார். முகம் வாடியது பவதிக்கு. நேற்று மாலை சந்தோஷ் தன்னிடம் பேசிவிட்டு சென்ற பின் என்ன சொன்னாய் என ஆவலாய் வினவிய சித்தியிடம், நீங்கள் தானே அவனை அனுப்பி வைத்தீர்கள், அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றதில் சித்திக்கு தன் மீது கோபம் என்பதும் அது இந்த நிமிடம் வரை நீடிக்கிறது என்பதும் புரிய பெருமூச்சு விட்டாள் பவதி. அத்தோடு ராஜி ஆன்டி விலாவாரியாக சித்தியிடம் எல்லாவற்றையும் ஒப்பித்திருப்பார்கள். தனது மறுப்பு சித்தியின் கோபத்தை இன்னும் விசிறிவிட்டிருக்கிறது என புரிந்தவளாய் மௌனமாய் வெளியே பார்வையை பதித்தாள் பவதி. சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது கார். மற்றவர்கள் முன்னிலையில் சிரித்தும் பேசியும் இயல்பாக காட்டிக்கொள்வதற்காக போட்ட முகமூடியில் மிகவும் களைத்து போனாற் போல உணர்ந்தவளாய் சீட்டில் சாய்ந்து அயர்வுடன் கண்களை மூடினாள் பவதி. பின்புறம் திரும்பி பவதியை பார்த்துவிட்டு, சந்தோஷ் மேட்டர் என்னவாயிற்று என ஜாடையாய் விசாரித்தார் தியாகராஜன். கட்டை விரலை கவிழ்த்து காட்டி உதட்டை பிதுக்கினார் சுபத்ரா. கவலையுடன் முன்புறம் திரும்பி சாலையில் பார்வையை பதித்தார் தியாகராஜன். எங்கிருந்தோ வந்த மோட்டார் பைக் ஒன்று அந்த வளைவில் திடீரென தப்பாக திரும்பிவிட அதை சற்றும் எதிர்பார்க்காத இவர்களுக்கு முன் சென்று கொண்டிருந்த கார்காரன் சடன் பிரேக் போட்டு சடார் என வண்டியை நிறுத்தியும் மோட்டார் பைக்கில் மோதிவிட்டது. காரை மோதிவிடப் போகும் கடைசி தருணத்தில் அரவிந்த் சாமர்த்தியமாக காரை சற்று நகர்த்தினாலும் கூட சடன் பிரேக் போட வேண்டிய நிலை. க்ரீச்! கார் குலுங்கி நிற்க திடுக்கிட்டு கண் திறந்த பவதி அனிச்சை செயலாய் துருவை மடியில் இருந்து நழுவாமல் பத்திரமாக அணைத்து பிடித்தாள். என்னவாயிற்று சித்தி என்றாள் பதற்றத்துடன். இதெல்லாம் 2-3 நொடிகளில் சட சடவென நடந்துவிட வேகமாய் பின்னாடி வந்த ஆம்னி பஸ் ஒன்று எங்கே தங்கள் காரை இடித்துவிடப் போகிறதோ என பதறிய நேரத்தில் இவர்கள் காரை உரசியபடி அதுவும் கிரீச்சிட்டு நின்றது. நடக்கவிருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலை. பஸ் டிரைவர் கத்திக்கொண்டே இறங்கி போக அரவிந்தால் கார் கதவை திறக்க முடியாத நிலை. அந்த மோட்டார் பைக் இளைஞன் என்னவானானோ என்ற கவலையுடன் தியாகராஜன் தன் பக்க கதவை திறந்து கொண்டு செல்ல அரவிந்தும் அதே வழியில் இறங்கி சென்றான். இந்த கலைமரத்தில் விழித்து கொண்ட துருவ் அழ ஆரம்பிக்க அதை கூட உணர மாட்டாதவளாய் ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தாள் பவதி. முறுக்கேறிய நாண் போல நிமிர்ந்து அமர்ந்திருந்தவளின் விழிகள் மிக அருகில் நின்றிருந்த பஸ்ஸின் டயர்களில் இலக்கற்று பதிந்திருக்க இமைக்க கூட மறந்தவளாய் உறைந்திருந்தாள் அவள். நடக்கவிருந்த பெரும் விபத்து முன்பு நடந்த ஒரு விபத்தை நினைவுபடுத்த அதை ஒட்டிய நினைவுகள் இதயத்தின் அடியில் இருந்து மடமடவென சுனாமி அலைகளாய் ஆர்ப்பரித்து பொங்கி எழ மூச்சு கூட விட முடியாமல் தவித்தாள் பவதி. டிரைவர் சீட்டுக்கு நேர் பின் அமர்ந்திருந்த சுபத்ரா, குழந்தை அழுகிறான் பார் பவதி என்றபடி இவள் புறம் திரும்பியவர் திகைத்து போனார். நல்ல வேளை, அந்த பைக் பையனுக்கு பெரிய அடி ஒன்றும் இல்லை, லேசான அடிதான். கீழே விழுந்ததிலும் மற்றவர் திட்டியதிலும் லேசாக அதிர்ந்திருக்கிறான், அவ்வளவுதான் என்றபடி காரில் ஏறிய தியாகராஜன், துருவ் ஏன் அழுகிறான் என்றார். பவதி பயந்து போய்விட்டாள் போலிருக்கிறது என்றவாறு, இவனை நீங்கள் கொஞ்சம் வைத்து கொள்ளுங்கள் என்றவாறு பவதியிடமிருந்து குழந்தையை வாங்கி அவரிடம் தந்தவர் அதை கூட உணராமல் சிலை என அமர்ந்திருந்த மகளை அணுகி கன்னம் தட்டி, பவதிமா பயந்து விட்டாயா? இங்கே பார்,
ஒன்றுமில்லை, யாருக்கும் ஒன்றுமில்லை கண்ணா என்றவாறு அவள் தோளை நீவி விட்டார். தொடர்ந்து அவள் அப்படியே வெறித்தபடி அமர்ந்திருக்கவும் பயந்து போய், இங்கே பார் பவதியம்மா, இங்கே பாருடா என கன்னத்தை சற்று பலமாய் தட்ட லேசாய் திரும்பிய சித்தியை பார்த்த பவதி அப்போதுதான் அடைத்திருந்த மூச்சை வேகமாக வெளியிட்டவாறு, சித்தி என பேச மாட்டாமல் திணறியவளுக்கு மூச்சு வாங்கியது. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, இந்த தண்ணீரை குடி என வாட்டர் பாட்டில் மூடியை திறந்து அவளை சற்று தண்ணீரை குடிக்க செய்தார். அதற்குள் முன்னாடி நின்றிருந்த வாகனங்கள் மெதுவாக நகரத் தொடங்க அரவிந்தம் வந்து காரில் ஏறி ஸ்டார்ட் செய்ய அதை கூட உணர முடியாதவளாய் பவதியின் விழிகளில் கடகடவென கண்ணீர் பெருகி வழிய திடுக்கிட்டார் சுபத்ரா. பவதி, என்னாச்சுமா என மகளை தன் மேல் சாய்த்து கொள்ள அவர் தோளில் முகம் புதைத்தபடி, சித்தி, என்னால் என்னால் முடியவில்லை சித்தி. ரஞ்சனை பிரிந்திருப்பது ரொம்பவும் கஷ்டமாக, கொடுமையாக, என்னால் நான் முடியவில்லை சித்தி. ஏண்டா உயிரோடு இருக்கிறோம் என்று சித்திரவதையாக இருக்கிறது சித்தி என விம்மி விசும்பி அழவும், பவதி என ஒரே அடியாக அதிர்ந்து போனார் சுபத்ரா. அதிர்ச்சி என்றால் கொஞ்ச நஞ்ச அதிர்ச்சி இல்லை, பேரதிர்ச்சி. இந்த 2.5 ஆண்டுகளில் எத்தனையோ முறை பவதியிடம் விசாரித்து விசாரித்து அலுத்து போனவர்தான் அவர். அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, விட்டுவிடுங்கள் என்பதற்கு மேல் பவதியிடமிருந்து வேறெந்த பதிலும் இதுவரை வந்ததில்லை. துருவன் பிறந்த பிறகும் கூட அவன் தந்தை பற்றி பேச முயன்ற போதெல்லாம் அதற்கு இடம் அளிக்காதவள் பவதி. அவனிடம் மகள் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாள் போல, அதான் அவனை அடியோடு ஒதுக்குகிறாள் என்றெண்ணி 2வது திருமணத்திற்காக அவளிடம் போராட ஆரம்பித்திருந்தனர். ஏனெனில் இந்த 2.5 ஆண்டுகளில் சுபத்ரா எவ்வளவு கூர்மையுடன் மகளை கவனித்தும் கூட ஒரு தருணத்தில் கூட அவள் கணவனுக்காக ஏங்கியோ தேடியோ பார்த்ததில்லை. துரு பிறந்த போது கூட சலனமற்று இருந்தாளே, அல்லது ஒருவேளை அவ்வாறு காட்டிக்கொண்டாளோ என்கிற சந்தேகம் இப்போது எழுந்தது. இருக்கும், அழுத்தக்காரியாயிற்று. உள் மனதை அவ்வளவு கெட்டிக்காரத்தனமாய் மறைத்திருக்கிறாள். முன்பு சோவியத் யூனியனை இரும்பு திரை நாடு என்றழைப்பார்கள். அதேபோல் இவளும் மனதிற்கு இரும்பு திரை போட்டு அதில் இருக்கும் கணவன் மீதான பாசத்தை மறைத்த பெண். அவரது பெயர் அஞ்சன் என்பதையே இன்றுதானே இவள் வாயில் இருந்து அறிய முடிந்தது. கல்லுளி மங்கி என சுபத்ராவுக்கு கோபம் வந்த அதே கணம் மகளின் அழுகையில் மனம் பாகாய் இளகியும் போயிற்று. இத்தனை வருடமும் வைராகியமாய் நடந்த திருமணத்தை பற்றியோ திருமண வாழ்க்கையில் நேர்ந்த பிரிவு பற்றியோ பேசாதவள் இன்று நட்ட நடு ரோட்டில் டிரைவர் கூட இருப்பதை மறந்து சுற்றுப்புற உணர்வு கூட நினைவில்லாமல் கணவனை பற்றி பேசி அழுகிறாள் என்றால் அந்த அளவிற்கு தன் மனதினுள் துயரத்தை அடக்கி வைத்து போராடி களைத்திருக்கிறாள் என்றுதானே அர்த்தம். தன்னுள்ளேயே அழுத்தி அழுத்தி புதைத்து வைக்கப்பட்டிருந்த துயரம் இன்று ஏதோ ஒரு உந்துதலினால் பல மடங்கு வேகத்துடன் வெடித்து கிளம்பிவிட்டது. கண்கள் கலங்க பவதியை அணைத்து கூந்தலை கோதி விட்டபடியே வந்தார் சுபத்ரா. அழுதழுது சோர்ந்து போய் அவரது தோளில் சுருண்டபடி கண் மூடி கிடந்தாள் பவதி. வீடு வந்ததும் நேரே அவளது அறைக்கு அழைத்து சென்று அலுப்பு தீர நன்கு குளித்து விட்டு வா என இரவு உடையையும் டவலையும் எடுத்து வந்து தந்தவரின் பேச்சை மீறாமல் பாத்ரூம் கதவை திறந்தாள் பவதி. குளிர் நீர் முகத்தில் படப்பட சற்று நிதானம் வந்தது. குளித்துவிட்டு வந்தவளிடம் பாலை நீட்டி, குடித்துவிட்டு வாயை கொப்பளித்துவிட்டு பேசாமல் படு, சரியா என்றார் கனிவுடன். பாலை கையில் வாங்கியபடியே துரு என்றாள் அவள் தயக்கத்துடன். தாத்தாவோடு சேர்ந்து ஜாலியாக வெந்நீரில் குளித்து ட்ரெஸ் மாற்றி பாலையும் குடித்தாயிற்று. விளையாடிய அயர்வோ என்னவோ உன் சித்தப்பா தோளில் போட்டு தட்டி கொடுத்தபடியே தோ அம்மாவிடம் போய்விடலாம் என சொல்லி சொல்லி நடக்க நம்பியபடியே சட்டென தூங்கிவிட்டான். இன்று அங்கேயே இருக்கட்டும், நீயும் தூங்கு, சரியா என்றவர் வாய் கொப்பளித்து விட்டு வந்தவள் படுக்கவும் முடியை கோதிவிட்டு பெட்ஷீட்டை இழுத்துவிட்டு லைட்டை ஆஃப் செய்ய இரவு விளக்கின் நிலா வெளிச்சம் போன்ற மிக இதமான ஒளி அறையை சூழ்ந்தது. தன் அறைக்கு வந்த சுபத்ரா ராஜலட்சுமிக்கு கால் பண்ணி, ராஜி, சந்தோஷுக்கு வேறு நல்ல பெண்ணாய் பார்க்கலாம், எல்லாம் பிறகு சொல்கிறேன். ஆமாம், இனி பவதியின் மறு திருமணம் பற்றிய பேச்சே கிடையாது என்ற போனை வைத்தார். அவரை யோசனையோடு நோக்கிய தியாகராஜன், சுபத்ரா, நீ நன்றாக யோசித்துத்தான் இந்த முடிவெடுத்தாயா என வினவ சுபத்ரா தாங்க முடியாமல் அழுது விட்டார். திகைப்புற்று
என்னம்மா இது, குழந்தை விழித்துக் கொள்ளப் போகிறான் என்றவாறு அவரை எழுப்பி முன்னறைக்கு அழைத்து சென்றார். என்ன சுபா, ஏன் இந்த அழுகை? நான் சரியான பாவி ராஜ். என் பெண் கணவனை பிரிந்து உள்ளூர எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறாள். அதை கூட உணர முடியாத பாவியாக்கி இன்னொரு திருமணம் பற்றி பேசி அவளை மேலும் நோகடித்திருக்கிறேனே. கற்பகம் அக்கா உயிரோடு இருந்திருந்தால் இப்படி பவதியின் மனதை உணராமல் இருந்திருப்பார்களோ? எப்பவோ அவளது வாழ்வை சீராக்கி இருப்பார்களே. என் மகள் வாய்விட்டு கதறி அழும்பறை எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. என்னதான் இருந்தாலும் நான் சித்திதானே. அதான் அவளது மனம் புரியாமல் போய்விட்டது என வேதனையோடு கண்ணீர் மல்கினார். இது என்ன சுபா, குழந்தை ஆட்டம் என ஆறுதலாய் அவரது கண்ணீரை துடைத்து விட்டவர் மனைவியை தன் தோளில் சாய்த்து கொண்டார். இதில் உன் தப்பு ஒன்றுமில்லை சுபா. பவதி சாதாரண பெண்ணில்லை. அவளது மனதில் ஓடும் எண்ணங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் வாசித்தறிய முடியாது. முகபாவனையில் கூட அவள் அவ்வளவு கவனமாக இருந்தாளே. பாசமானவள் என்றாலும் பிடிவாதமும் வைராகியமும் நிறைந்தவள். கொஞ்சம் அழுத்தமும் கூட. அவள் போட்டிருந்த இரும்பு கவசத்தை யாராலும் உடைக்க முடியாது, உன் அக்காவால் கூட. அவளாக கழற்றினால்தான் உண்டு, இன்று போல என்றார் தியாகராஜன். கண்ணை துடைத்து கொண்டு, கொஞ்சம் அழுத்தமில்லை, நிறைய அழுத்தம். அப்பாடா, இன்றுதான் ஹஸ்பண்ட் பெயரையே சொல்லி இருக்கிறாள் என்றார். அப்போது அந்த இடத்தில் அவளது வைராகி முடைகிறது என்றால், சுபி கவனித்தாயா? நம்மிடையே கூட வாயை திறக்காதவள் இன்று அரவிந்த் காரில் இருப்பதை கூட மறந்து அழுகிறாள் என்றால், அந்த சிச்சுவேஷன் அவளுக்கு முன்னமே அறிமுகமாகி இருக்க வேண்டும். மாப்பிள்ளையோட சம்பந்தப்பட்ட சம்பவமாக அது இருந்திருக்க வேண்டும். இருக்கலாம் ராஜ் என ஒப்பியவர் மெல்ல சிரித்தார். இன்றுதான் நீங்கள் பவதியின் கணவரை மாப்பிள்ளை என முதன்முறையாக சொல்லி இருக்கிறீர்கள். ஆமாம் என தானும் முறுவலித்தார் தியாகராஜன். பவதி தன் கணவன் பற்றிய பேச்சையே தவிர்க்கவும், சரியான ஃப்ராடு, பொறுக்கியாக இருப்பானோ, பணக்கார பெண் என்றதும் உத்தமன் போல நடித்து ஏமாற்றி இருக்கலாம். அயோக்கியன் என புரியாமல் அவசரப்பட்டு மணந்து கொண்டாலும் கூட இயல்பான புத்திசாலித்தனத்தால் உண்மையை உடனே புரிந்து கொண்டு விலகி வந்துவிட்டாள் என நினைத்திருந்தேன். அவனிடம் பட்ட காயத்திற்கு மருந்தாக வேறு வாழ்வு அமைத்துக் கொள்வதில் தவறில்லை என்றும் எண்ணியிருந்தேன். ஆனால் இன்று அப்படிப்பட்டவனுக்காக இப்படி கண்ணீர் சிந்தக்கூடிய பெண் இல்லையே நம்பவதி. அவள் பேச்சை கேட்ட பின்பு மனம் நிம்மதியாயிற்று. பையன் நிச்சயம் நல்லவன்தான். இவளிடமும் அவன் பாசத்துடன் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் பிரிந்திருப்பது சகிக்க முடியவில்லை என்பது போன்ற வார்த்தை பவதியிடமிருந்து பிறந்திருக்காது. திருமணம் நடந்தது மும்பை. பெயர் ரஞ்சன். இதை வைத்துக்கொண்டு எப்படி கண்டுபிடிப்பது? எதை வேண்டுமானாலும் எப்பவோ கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் பவதிதான் அவள் கணவரை பற்றி விசாரிக்க கூடாதென சத்தியம் வாங்கிவிட்டாளே என அழுத்து கொண்ட சுபத்ரா எழுந்து குறுக்கும் நெடுக்கும் நடந்தார். மும்பை ரஞ்சன் எனக்கு தெரிந்த அப்படி யாரும் இல்லையே. அப்படியே இருந்தாலும் உனக்கு தெரிந்த ஏதோ ஒரு ரஞ்சன் தான் பவதியின் ரஞ்சனாக இருக்க வேண்டும் என கட்டாயம் இல்லையேமா? இல்லைதான் என முணுமுணுத்தவாறு மேலும் சிறிது நேரம் உலவியவர் சட்டென நின்று, ராஜ், என் ஃப்ரெண்ட் மைதிலி பையன், அவன் பெயரும் கிட்டத்தட்ட அதானே. அவனும் மும்பையில் தானே இருக்கிறான் என்றார் ஆர்வமாக. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.